வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது மனுஷ தயவு. ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யாருக்கு மனுஷ தயவு கிடைக்கும் என்றால், ஒரு மனிதனோடு கர்த்தர் கூட இருந்து அவன் மேல் அவர் கிருபை வைக்கும் போதுதான் மனுஷ தயவு உண்டாகுகிறது. யாரோடு கர்த்தர் இருக்கிறாரோ, யார் மேல் அவருடைய கிருபை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் மனுஷ தயவு கிடைக்கிறது. வேதத்தில் யோசேப்போடே கர்த்தர் கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். அதனாலே தான் மனுஷ தயவு யோசேப்புக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். இன்றைக்கும் உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரா? அவருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் நிச்சயம் உங்களுக்கும் கர்த்தர் மனுஷ தயவு கிடைக்கும்படி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.